என்னது பொண்ணு கேட்க வந்திருக்கியா? அக்கா தப்பா எடுத்துக்கிட்டீங்களோ? உங்ககிட்ட இல்லக்கா, உங்க வீட்ல எங்க பொண்ணு இருக்கு? உங்க சித்தி பொண்ணை தான் கேட்க வந்திருக்கேன். என்னது சித்தி பொண்ணா? ஆமாக்கா, உங்க சித்தி மக ஜெனிஃபர் இருக்கல்ல, அந்த பிள்ளை தான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். உங்க சித்தியை கூப்பிடுங்கக்கா, இல்லைன்னா விடுங்கக்கா, நானே கூப்பிடுறேன். சம்மந்தி. போதும் போதும், நிறுத்து நிறுத்து. சாரஜாக்கா, என்ன ஒண்ணுமே நடக்கவே இல்லை, அதுக்குள்ள நிறுத்து நிறுத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எதுவுமே நடக்க வேண்டாம் தான் நிறுத்த சொல்லியிருக்கு. எதுக்கு இப்படி தட்ட தூக்கிட்டு வந்து நிற்கா சொல்லுமா? சாரஜாக்கா, மீன் கறக்க சொன்னாவே உங்க எல்லாருக்கும் மாப்பிளைய பிடிச்சிட்டாமே. அப்படியே சொன்ன அந்த மீன்காரி இங்க வாரட்ட அந்த மூணு முடிய பிடிச்ச அறுத்துறியே. ஏக்கா, என்னக்கா இப்படி கோவப்படுறிய? பொண்ணோட பாட்டி கூட வந்து மாப்பிளைய பார்த்துட்டு போனாவல, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாவே. அந்த கிழவி அப்படியே சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கு முடி இல்ல, இருந்திருந்தா மீன்காரி நிலைமையா தான் இருக்கும். இங்க பார் செல்லம்மா, உன் தலையில முடி இருக்கு, காப்பாத்தன்னா இப்படியே திரும்பி பேரு. போங்கக்கா, கிண்டல் பண்ணிக்கிட்டு. வீட்ல பெரியவிய இருந்தா கூப்பிடுங்கக்கா, பேசுவோம். என்னது பெரியவியல கூடமா? இங்க பார் செல்லம்மா, என் தங்கச்சி எல்லாம் இப்ப கட்டி கொடுக்கல. அவளுக்கு எங்க சித்தி அவி ஊர்ல மாப்பிள்ள பாப்பாவ. சரோஜாக்கா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கேன். அவியில கூப்பிடுங்கக்கா, நான் பேசிக்கிறேன். எம்மா எம்மா, சமந்தி சமந்தி. சொல்லுமா, நான் உனக்கு சொல்லியது புரியலையோ? என் தங்கச்சியா இப்ப கட்டி கொடுக்க மாதிரி இல்ல. சரோஜா, என்னாச்சுமா? இவி எதுக்கு தட்ட தூக்கிட்டு வந்திருக்காவ? சமந்தி, பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். மீன் கறக்க உங்க கிட்ட சொல்லிருப்பாவல. ஓ, நீங்களா? சித்தி, நான் பேசிட்டு உள்ள போங்க. சரோஜா, நல்ல சம்பந்தம் தானே. பையன் வெளிநாட்டுல பிசினஸ் பண்றானா? இவியில சொந்த வீட்டுல இருக்காவ, நல்லதானே இருக்காவ, பேசலாமே. சித்தி, இது எனக்கு சரி வரும்னு தோணல. அதான் அன்னைக்கே உங்களை போங்கன்னு சொன்னேன். ஏமா, எதுக்கு இப்படி சொல்றா? இந்த செல்லம்மாவே ஒரு நாள் வேலைக்கு போய் நான் பார்த்தது கிடையாது. இப்பதான் இவ என்னமோ புதுசா பிசினஸ் அது இதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க போங்க சித்தி, நான் பேசிக்கிறேன். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிபட்டு வராது. சரோஜாக்கா, இதுல எல்லாம் நீங்க தலை விடாதுங்கக்கா. பொண்ணை பெத்தவியா அவியா எதா இருந்தாலும் அவிய பதில் சொல்லட்டும். நான் அவிய கிட்ட பேசிக்கிறேன்க்கா. இங்க பாரு செல்லம்மா, நான் தான் இந்த வீட்ல எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். நான் சொல்றதா எங்க வீட்லயும் எங்க குடும்பத்திலயும் கேட்பாவ. நான் சொல்றது கேளு, வீட்டுக்கு போ செல்லம்மா. ஏம்மா, அன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்துட்டு காபி எல்லாம் குடிச்சிட்டு மாப்பிளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்தீங்களா? இவிய கிட்ட சொல்லுங்க. ஓஹோ, காபி எல்லாம் குடிச்சிட்டு நொட்ட விட்டு வந்தீங்களோ? சரோஜா, அது என்ன மீன்காரியை கூட்டிட்டு நான் போனேனா? இவதான் காப்பியை குடின்னு சொன்னா, அதனால குடிச்சிட்டு வந்தேன். ஒரு கிளாஸ் காபில நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு வந்திருக்கியே. ஆக்டா பாம்பதே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். நான் ஒன்னும் நம்மளுக்கு சம்மந்த பேசல. அந்த பையன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு மீன்காரி கூட தான் பேச சொல்லிட்டு வந்தேன். பாட்டி மீன்காரி வீட்ல தானே சம்மந்தம் பேசி சொல்லிட்டு வந்தாவல? இல்லக்கா, மீன்காரக்கா தானே உங்க வீட்ல எல்லாமே வா. அவிய சொல்றது தானே நீங்க எல்லாரும் கேப்பீங்களா? அவிய சொல்றபடி தான் உங்க வீட்ல சமையலே இப்பலாம் ஆகுதா? அந்த மீன்காரி அப்படி சொன்னாலும்? ஆமாக்கா, இப்ப அவிய சம்மந்தி ஆயிட்டாவல்ல, அதனால அவிய சொல்றது தான் நீங்க எல்லாரும் கேப்பீன்னு சொன்னாவ. நல்லா இருக்குது. நான் இல்லாத வீட்ல நரி வந்து நாட்டாம பண்ணிச்சான். இன்னைக்கு பாரட்ட அந்த மீன்காரி கொண்டே அறுத்துப்படி. சரோஜாக்கா, சம்மந்தி பேசுற இடத்துல இப்படிலாம் பேசாதங்கக்கா. கொஞ்சம் தள்ளிடுங்கக்கா, நான் அவிய கிட்ட பேசிக்கிட்டு. என்னைய மீறி இந்த வீட்ல யாரும் யார் கூடயும் பேசக்கூடாது. நான் தான் பேசுவேன். இங்க பாரு செல்லம்மா, எங்க பாட்டி அன்னைக்கு வந்ததே மீன்காரி மவள பேச வைத்து வந்திருக்காவ. என்னது, மீன்காரி மாவளா? சே, அவ கலர் என்ன அவன் கலர் என்ன, எங்கேயாவது ஏணி வச்சாது எட்டுமா? உங்க சித்தி மாவனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அது என்ன ஓரளவுக்கு? ஒரு அளவுக்கு கூட உன் மகன் ஜெட்டாக மாட்டான். எங்களுக்கு இந்த சம்பந்தமே வேண்டாம். தட்டத்துக்கிட்டே வீட்டுக்கு வா செல்லம்மா, இல்லைன்னா அந்த மீன்காரி வீட்டுக்கு போ. மவ கருவாடு கேளு. ஏக்கா, பொண்ணு இல்லனா பொண்ணு இல்லன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு அந்த கருவாடு கேளு மீனை கேளுலாம் நீங்க சொல்லாதங்க. ஏன் இஷ்டம், என் பிள்ளைக்கு யார வேணாலும் நான் பாப்பேன். பொண்ணை பெத்தவில நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருங்கம்மா, எனக்கு உங்களை பத்தியும் தெரியாது, உங்க பையனை பத்தியும் தெரியாது. சரோஜா தானே இந்த ஊர்ல இருக்கா. எதுவா இருந்தாலும் அவ எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கும். அவதான் வேண்டாம்னு சொல்றாளா, வீட்டுக்கு போங்க. ஏம்மா, நீங்க என் வீட்டுக்கு வந்து காபி குடிச்சீல, நீங்க சொல்லுங்க. இங்க பாடுமா, நான் மீன்காரியும் ஒன்னையும் சம்மந்தி ஆக்குறதுக்கு தான் அன்னைக்கு வந்து பேசினேன். கடைசியில கூட பொண்ணை பத்தி அவகிட்ட பேசுன்னு சொல்லிட்டானே வந்தேன். நான் நீங்க தான் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். மாப்பிள்ளைன்னு இருந்தா ஒரு 4 பேர் வந்து பார்க்க தானே செய்வாவே. நான் சும்மா தான் மீன்காரி கூட வந்து பார்க்கலான்னு வந்தேன். வெளிநாட்டு காப்பி தூள்ல போட்ட காப்பி வேஸ்டா போச்சு. அதுக்கு என்ன, நான் வேணா ஒரு கிளாஸ் காப்பி போட்டு தட்டுமா குடிச்சிட்டு போ. நான் இங்க உள்ள காப்பி தூள்ல எல்லாம் காப்பி போட்டு குடிக்கிறது இல்ல. வெளிநாட்டு காப்பி தூள் தான் எங்களுக்கு பிடிக்கும். குடிச்சிட்டு போ, எங்களுக்கு என்ன? நாங்க வெளிநாட்டுல உள்ள காப்பியை குடிக்கவே எல்லாம் கட்ட மாட்டோம். உள்நாட்டுக்குள்ள உள்ள காப்பியை குடிக்கவே தான் கட்டுவோம். நீங்க இங்க இருந்து முதல்ல நடைய கட்டுங்க. வாரேன். என்னையவா அவமானப்படுத்த
வெளிநாட்டு காப்பின்னு சொன்னா சொத்தால குடிச்சேன். வந்துச்சுக்கு ஆவாது, சுமாராதான் இருந்து. சம்மந்த பேசமே தான் ஒரு வாய் வாங்கி குடிச்சேன். அதை குடிச்சிட்டு என்ன ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகாம இங்க நிக்கிறீங்களா? அதுவே பெரிய விஷயம் தான். சரோஜா, ஏமா அந்த மாப்பிள்ளைய வேண்டான்னா? அவிய ரொம்ப கோவத்துலலாம் போறாவ. பையன் ஏதோ வெளிநாட்டுல பிசினஸ் வேற பண்றானா. கொஞ்சம் எதுக்கு விசாரிச்சு பார்த்துருக்கலாம்ல. சித்தி, இந்த செல்லம்மா ஏதோ நடிச்சுக்கிட்டு வந்திருக்கா. இவன் மோவே வேலை செஞ்ச மாதிரி எனக்கு பார்க்கணும் தோணல. அப்படியே அவ சொன்ன மாதிரி மோவே பிசினஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வேண்டாம். அந்த வீடு நம்ம செனிபாருக்கு சரிப்பட்டு வராது. சரிம்மா சரோஜா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். என்ன சொல்லுங்க. அது வந்து அன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை துப்பு கொண்டு வந்தேன்ல, அதான் வெளிநாட்டுல பிசினஸ் பண்றவன். அதான் வானரி நம்ம செல்லம்மா மாவே. அதுக்கு இப்ப என்ன? அவன் என்ன எதிர்பார்க்காங்கறத சொல்லி விட்டான் வானரி. அத உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அதை இப்ப சொல்ல வந்தேன். அப்படியே என்ன எதிர்பார்க்காம? பேருசா ஒண்ணு இல்ல வானரி. யூஜுவலா எல்லார் வீட்லயும் கேக்குறதுதான். 200 சவரன் நகை பொண்ணுக்கு. 200. மேல மேல. அப்புறம் ஒரு 5 லட்சம் ரூபாய் கல்யாண செலவுக்கு கேட்டா. பிறகு பாத்திரம் மண்டை எல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமே. ஒரு வீட்டுக்கு தேவையான அவ்வளவு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னேன். ஓஹோ, வேற? பிறகு ஒரே ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க வானரி. வேற ஒண்ணுமே கேட்கல செல்லம்மா. ஏய் அம்மா, நானே என் பிள்ளைக்கு ஒரு 50 இல்லைன்னா 60 சவரனுக்குள்ளதான் சேர்த்து வச்சிருக்கேன். ஒரேடியா 200 பவுனா? இதுல காரு 5 லட்சம் ரூபாய், இதுக்கெல்லாம் எங்க போறது? இந்த மீன்காரி தருவா. வானரி, நான் எப்படி கொடுக்க முடியும்? நானே பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன். என் பிள்ளைக்கு நகையெல்லாம் போட்டு தானே கட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. ஓ, அந்த செல்லம்மா இப்ப தட்டை தூக்கிட்டு வந்தா. அவகிட்ட உன் மவ கருவாடை போய் கேளுன்னு சொல்லியிருக்கேன். அங்கதான் வருவா. 200 பவுனையும் 5 லட்சத்தை எடுத்து வை. பேதி எடுப்பா மீன்காரி. அடுத்த வீட்டுல அள்ளி படைச்சலும் உன் கிள்ளி போடுவா. வானரி, நீங்க தான் நல்ல வசதியா இருக்கீல்ல, அதனால போடுவியேன்னு நினைச்சேன். வசதியா இருந்தா உங்க இஷ்டத்தை கேப்பியலோ? அதுவும் 200 பவுன். ஒரு பவுன் நகை என்ன விலை விக்குது? அந்த செல்லம்மா இதெல்லாம் முன்ன பின்ன கண்ணால பாத்துருக்கல. மீன்காரி, என் வீட்ல எல்லாமே ஓர் ஆட்சி தான் சொன்னியாமே. என்ன, நீங்க தான் இந்த வீட்டை ஆட்சி பண்றீங்களா? ஆட்சி பிச்சு போடுவேன், பிச்சு. வானரி, நான் அப்படி சொல்லல வானரி. நான் இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆயிட்டல, அதனால நான் சொல்றது கேப்பாவன்னு தான் சொன்னேன். கேட்க முடியாது. அந்த மாதிரிலாம் ஏதாவது மனசுல நினைப்பு இருந்தா அழிரப்பர் வச்சு அழிச்சிருங்க ஆண்டி. எங்க வீட்டை நாங்க எப்படி ஆளணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, அப்படி ஆண்டுக்கிடுவோம். இவிய வந்து ஆட்சி பண்ணி அவள ஆட்சி. சின்ன தம்பி வானரி இப்படிதான் கோவம் வந்த மாதிரி பேசுவாவே. உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதே நாங்க செல்லம்மா கிட்டே சொல்லியாச்சு, உன்கிட்டயே அன்னைக்கே சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப அவன் மோய் தான் மாப்பிள்ளான்னு கூட்டிட்டு வந்தான்னு வச்சுக்க, உன் மோளை பிடிச்சி அவனை கட்டி வச்சு விட பாத்துக்க. ஓடி போய் இந்த தெசவுக்கு வந்துடாத. ஆமா, எங்க அம்மா இன்னொரு பொம்பளை பிள்ளை பத்தி வச்சிருக்கா. அந்த மீன்காரி வந்து சம்மந்தம் பேச போறா. ஏன் இந்த பக்கம் வந்து மாப்பிள்ளை பொண்ணுன்னு பேசவா கொண்டே அறுக்காம விட மாட்டேன். என்னத்த சமைச்சு வச்சிருக்க? இதுல வேற கிளவி அங்க இருந்துகிட்டு என் பேத்திக்கிட்ட சமையல் வேலையை மட்டும் சொல்லி வேற ஒண்ணும் சொல்லிடாதன்னுட்டு. வாயில வச்சா நாக்குக்கு ஆவல, வாய்க்கு ஆவல, சவு கழிச்சு போய் கிடக்கு. என்ன கறி வச்சிருக்க? மனசு நிம்மதியாத. உப்பு எல்லாம் புளி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளா மீன் குழம்பு வச்சு அப்படி இருக்கும். ஒரு வாரத்துக்கு வச்சு திங்கலாம். ஒரு நாள் திங்காம இதே நாய் முன்னாடி போட்டா நாய் கூட திங்காது, நான் திங்க வேண்டி இருக்கு. இதுல பெருசா சமைச்சு வியாபாரம் வேற பண்ணியாலாம். யார்தான் இந்த ஊருக்குள்ள திங்காவல தெரியல. நான் சமைச்சா 4 தட்டு சோறு தின்றுவேன். இதுல போட்டுட்டு அந்த ஒரு கரண்டி சோற கூட என்னால திங்க முடியாது. இவ்வளோ பேசியனே காதுல விழுதா பாரு. டிவியை நல்லா வாயை பழந்துட்டு உட்காந்து பாக்க எனக்கு தான் திங்க திங்க வயிறுல எரியுது. எத்தே எதுவும் கொண்டாடணுமா தேய்? வேசா இருந்தா கொண்டு வா. அது இன்னைக்கு செய்யல தேய், நாளைக்கு செஞ்சு தரேன். ஐயோ, என்னது நாளைக்கு தரலாம்? நாளைக்கு பேசாம காய்ச்சல்னு படுத்துக்கிடணும். இந்த வீட்டுல சோறு தின்றப்படாது. என்ன நினைச்சிட்டு இருக்காவ அவிய? என் மகனுக்கு என்ன குறைச்சல் இல்லை, என் குடும்பத்துக்கு தான் என்ன குறைச்சல். சரோஜாக்கா பேச்சே சரியில்லையே. 10 வீடு வச்சிருந்தா இவ பெரிய ஆளாக்கா. இந்த மீன்காரக்கா இவைய வைக்கிறது அங்க சட்டம்னு சொன்னாவே. அங்க போய் பார்த்தா எல்லாம் தலைகளால இருக்கு. மீன்காரி வரட்டும் கொண்டையா இருக்கேங்க. அவ தங்க
ஒருவேளை அந்த சிலுப்பா மாவுல சொல்லியானோ? ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டாளே. பெரியவிய சின்னவியன்னு பார்க்க மாட்டா, ஏத்து பேசுவா. அவளை கட்டிட்டு வந்து இந்த வீட்ல என்ன பண்றது? சண்டை தான் போடணும். அது மட்டும் இல்லாம அவ ஆட்டக்காரி, ஒரு பிச்சைக்காரி. பிள்ளைக்கு ஒண்ணும் போட மாட்டா. அவளா மட்டும் இருந்துடக்கூடாது. அம்மா என்ன கௌதமே, யார் மனசுல இருந்தாலும் பரவாயில்ல, இப்பவே அழிச்சிரு. அம்மா யாருன்னே கேட்காம அழிச்சிருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த பொண்ணதான் பிடிச்சிருக்கு. எந்த பொண்ணா இருந்தாலும் சரி வேண்டாம். அப்ப எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் இப்படியே இருந்துறியே. ஐயோ கௌதமே, அப்படிலாம் சொல்லக்கூடாதியா. யார்தான் அப்படி உன் மனசுல இருக்கான்னு சொல்லுப்பா. ஆனா அம்மைக்கு பிடிக்கலன்னா அந்த பொண்ணு வேண்டாம். அம்மா அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான் உனக்கு பிடிக்கும். யார் கௌதமே? பச்சை கிளி. என்னது பச்சை கிளியா? ஆமாம்மா, அவளதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணுமா. நீ சொன்னா எதா இருந்தாலும் அவ கேப்பா. அவி அப்பாவும் ரொம்ப நல்லவர் தான். வாமா அவளே போய் பொண்ணு கேப்போம். ஐயா கௌதமி, அவிய வாடகை வீட்டுல இருக்காவே. பெருசா வசதி ஒண்ணுமே இருந்த மாதிரி இல்லையே. கொஞ்சமாவது நம்ம தகத்துக்கு ஏத்த மாதிரி நகைலாம் போட்டு கட்டி தந்தாதானே நல்லா இருக்கும். எப்படியா அங்க போய் பொண்ணு கேக்குறது? அம்மா எனக்கு அவ்வளவுதாம்மா பிடிச்சிருக்கு. நீ அவ அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்டு எனக்கு அவளே கட்டி வைமா. நானும் வரேன், வா போவோம். என்ன இவன் இப்படி சொல்லியா? வாங்கிட்டு வந்த பழம்பூலாம் அப்படியே இருக்கு. சரோஜாக்கா வீட்டுலதான் வேண்டாம்னு சொல்லிட்டாவ. அந்த வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. போமா வேண்டாமா? எம்மா என்னம்மா யோசிக்கா? ஐயா கௌதமி, உங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. கேட்டுட்டே நம்ம நாளைக்கு போவோமா? எம்மா வேண்டாமா, இப்பவே வாயா. அவர்கிட்ட போய் பேசிட்டு வருவோம். எனக்கு பச்சை கிளி ரொம்ப பிடிக்கும். நான் அவ்வளவுதான் விரும்புறேன். அப்படியா? அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான், என்ன வேலை சொன்னாலும் தட்டாம செய்வா. ஆனா அவர் என்ன செய்வாருன்னு தெரியலையே, அதை யோசிக்க. அம்மா ப்ளீஸ்மா வாமா. சரி கௌதமி, இந்த வீட்ல போய் அசிங்கப்பட்டு வந்தாச்சு. நீ சொல்றதுனால அங்கேயும் போய் கேட்டுட்டு என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு வருவோம்.